ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். அதாவது வேதாகமம் என்பது பைபிள். இது மனிதனுக்கு இறைவன் கொடுத்த நல்ல ஒரு பொக்கிஷம். அதாவது தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவு இதன் மூலமாக உருவாகிறது. அதாவது பைபிள் குயிஸ் 2024 2025 எழுதுபவருக்கு பரிசு உண்டு. இது 10 ஆண்டுகளாக நடக்குது. திருச்சபையில் உள்ள ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், அதாவது திருச்சபையில் உள்ள அங்கத்தினர்கள் எல்லாருமே இதை வாங்கி எழுதுகிறாங்க. இதில் 500 கேள்விகள் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு 300, புதிய ஏற்பாட்டில் ஒரு 200 கேள்விகள். இதை வாங்கி எழுதுனா உங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. அதாவது பைபிள் அவேர்னஸ், வேதத்தை வாசிக்கணும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். வேதத்தை கேளாதபடி தன்னுடைய ஜெபம் பண்ணுற ஜெபம் அருவருப்புன்னு போட்டிருக்கு. அதனால் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. இதை நீங்கள் வாங்கி எழுதும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு. அதாவது இது நிறைய கேள்விகள் உடையதாக இருக்கிறது. நீங்கள் பயனடையலாம். அதாவது இந்த வேதத்தின் மூலமாக நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறதே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பதும் அவைகளே. அதனால் இந்த கேள்வி தாளை வாங்கி நீங்கள் எழுதுங்க. அதாவது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நிறைய காலேஜு, பள்ளிக்கூடங்கள், அப்புறம் நிறைய கிராமங்கள், பட்டணங்கள், திருச்சபையில் வாங்கி இதை பயனடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் இதை வாங்கி பயனடைங்க. இதை பற்றி நீங்கள் அறியணுன்னா இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. 7598990643 7598990643 எழுதுவதற்கு பரிசு உண்டு. அதாவது பைபிள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அது நீங்கள் விரும்பி எதை கேட்குறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு வாங்கி தரப்படும். பரிசுக்காக மட்டுமல்ல, கர்த்தரை அறிகிற அறிவை அடைவதற்கு நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாம திறன் ஆய்வு கேள்வித்தாள் இதை வாங்கி நீங்கள் எழுதுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்கலாம், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நேரத்தை நம்ம தான் உருவாக்கணும். கர்த்தருடைய காரியங்களில் நம்ம நேரத்தை செலவழிக்கணும். நேரத்தை, பணத்தை, நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தினா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு பலன் கொடுப்பார். நம்முடைய தேவன் பலன் கொடுக்குற தேவன். நிச்சயமாக உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. அதனால் வேதத்தை ஆராய்வதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நீங்கள் எழுதி முடித்த பிறகு எங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். அல்லது நாங்களே உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு உங்களிடத்தில் நாங்கள் இதை வாங்கி பெற்றுக்கொள்வோம். ஆகவே நீங்கள் இதை வாங்குங்க. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். எழுதி முடித்த பிறகு தபாலில் அனுப்பலாம். அதாவது 3 மாதம், 4 மாதம் இல்லை 5 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவசரப்பட்டு எழுத வேணும்னு அவசியம் இல்லை. கற்றுக்கொண்டு அதை எழுதி, அதான் இருப்பிடம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதில் உள்ள விதிமுறைகள் என்னென்னா, இதை எழுதுனவங்க இதுக்கு ஒரு நுழைவு கட்டணம் செலுத்தணும். அதாவது ஒரு 100 ரூபாய் வைத்திருக்கிறோம். அந்த 100 ரூபாயை நீங்கள் அனாவசியமான செலவுன்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. இது மூலமாக நிறைய ஊழியங்கள் நடைபெறுகிறது. வாகன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், அது பிறகு படக்காட்சி ஊழியங்கள், புதிய இடங்களில் சபை நிறுவுவதற்கு இல்லை. அதனால் நீங்கள் இந்த இலக்கிய பணியை, அதாவது கிறிஸ்தவ இலக்கிய பணி, இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லே.